ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் 30 மார்ச் மாதம் 2022 புதன்கிழமை. இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், முதலில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக, யாழ் தீவுகளில் கலப்பு மின் திட்டம், இலங்கை இந்தியாவுக்கு இடையில் உடன்படிக்கை கைச்சாத்து, மீன்பிடி துறைமுக அபிவிருத்திக்கும் உதவி என்பதாக ஓர் செய்தியும் இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக அது காணப்படுகின்றது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில், யாழ்ப்பாணத்தில் உள்ள 3 தீவுகளில் கலப்பு மின்சக்தி திட்டங்களை இந்திய உதவிகளின் கீழ் முன்னெடுப்பது தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கை உட்பட 6 ஒப்பந்தங்கள் 2 நாடுகளுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கும் வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸுக்கும் இடையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இருதரப்பு சந்திப்பின் போதே இந்த 6 உடன்படிக்கைகளும் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. அதன்படி இலங்கை பிரத்யேக டிஜிட்டல் அடையாள முறைமையை அமுல்படுத்தல், கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு நிலையம் அமைத்தல், யாழ்ப்பாணத்தில் உள்ள 3 தீவுகளில் கலப்பு மின்சக்தி திட்டங்களை அமுல்படுத்தல், இலங்கையில் மீன்பிடி துறைமுகங்கள் அபிவிருத்திக்கான ஒத்துழைப்பு, காலி மாவட்டத்தில் உள்ள 200 பாடசாலைகளில் பிரத்யேகமான கல்வி மென்பொருளுடனான ஸ்மார்ட் அட்டைகள் மற்றும் நவீன கணினி ஆய்வு கூடங்களை ஸ்தாபித்தல், வெளிநாட்டு சேவைக்கான சுஷ்மா ஸ்வராஜ் நிலையம் மற்றும் பண்டாரநாயக்க சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிலையம் ஆகியவற்றுக்கு இடையிலான திட்டம் ஆகிய 6 உடன்படிக்கைகளை கைச்சாத்திடப்பட்டுள்ளன. உடன்படிக்கைகளில் இந்தியாவின் சார்பில் அந்நாட்டின் இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே மற்றும் வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ஜெயநாத் கொலம்பகே ஆகியோர் கைச்சாத்திட்டனர். மேலும் ஜனாதிபதி கடந்த வாரம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் நடத்திய வெற்றிகரமான கலந்துரையாடலின் போது நல்லிணக்கம் தொடர்பில் வடக்கு கிழக்கு மக்களின் அக்கறைகளை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டமை குறித்து அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அமைச்சர் பீரிஸ் இந்த சந்திப்பின் போது விளக்கமளித்தார். இலங்கையில் உள்ள தமிழர்கள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் நீண்டகால தீர்வை அடைந்து கொள்வதற்கும் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டுள்ள சாதகமான முன்னேற்றங்களையும் அமைச்சர் ஜெய்சங்கர் வரவேற்றார் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. பிரதான புகைப்படமாக இலங்கையில் இந்திய உதவியின் கீழ் முன்னெடுக்கப்படும் 6 திட்டங்கள் தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கை நேற்று முன்தினம் கைச்சாத்திடப்பட்டது. இந்தியா சார்பில் இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே மற்றும் வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ஜெயநாத் கொலபகே ஆகியோர் கைச்சாத்திட்ட போது எடுத்த படம் இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிரதான புகைப்படமாக அது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக, ரயில் கட்டண திருத்தத்துக்கு அமைச்சரவை அனுமதி, போக்குவரத்து துறை அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவிப்பு என்றார் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. ரயில் கட்டணங்களில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கமைய இன்று புதன்கிழமை முதல் புதிய கட்டணங்களுக்கு அமையவே புகையிரத சேவைகள் இடம்பெறும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்தார். ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ தலைமையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 புகையிரத கட்டணங்கள் அதிகரிக்கப்படுவதாக புகையிரத திணைக்களம் அறிவித்திருந்தது. எனினும் போக்குவரத்து அமைச்சுக்கு அறிவிக்காமல் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து குறித்த கட்டண திருத்தம் இடைநிறுத்தப்பட்டது. இந்நிலையில் அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், ரயில் போக்குவரத்தின் 3ஆம் வகுப்பு பெட்டிகளில் முதல் 1 கிலோமீட்டருக்கு ₹1.30 மாத்திரமே அறவிடப்படுகிறது. இந்த கட்டணம் ₹2 உயர்வடையும். நீண்டகாலமாக புகையிரத கட்டணங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவில்லை. எனவேதான் மிக குறைந்த அளவில் கட்டணங்களை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றார் என்பதாகவும் அந்த செய்தியானது புகையிரதங்களின் கட்டணங்களை அதிகரிப்பது தொடர்பாகவே அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக, நான் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது, முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியத்துடன் சிறந்த முறையில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டால் மிக குறுகிய காலத்துக்குள் பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காண முடியும் என தெரிவித்துள்ள முன்னாள்
பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பிரதமர் பதவியை கோருமாறு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றும் அவ்வாறு பதவி ஏற்பதற்கான தேவை தனக்கு கிடையாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் என்பதாகவே அந்த செய்தியானது காணப்படுகின்றது. பெற்ற கடன்களை மீள செலுத்த முடியாவிட்டால் நாடு வங்குரோத்து நிலைமையை அடையும் என்றும் அவ்வாறான நிலைமை ஏற்பட்டால் வெளிநாட்டு வங்கிகள் இலங்கையுடனான கொடுக்கல் வாங்கல்களை நிறுத்திக் கொள்ளும். நான் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் நாட்டிற்கு இந்த நிலைமை ஏற்பட விட்டிருக்க மாட்டேன் என்று முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டால் ஒரு வருடத்திற்குள் பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காண முடியும். தற்போதைய நெருக்கடிகளிலிருந்து மீள்வதற்கு முக்கியமடைவது தேசிய இணக்கப்பாட்டை எட்டுவதை தவிர தேசிய அரசாங்கத்தை அமைப்பதல்ல. சர்வதேச நாணய நிதியத்துடன் முறையான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தால் குறுகிய காலத்துக்குள் பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காண முடியும். அதற்கு ஒரு வருடம் கூட தேவைப்படாது. கடந்த ஆண்டு சர்வதேச நாணய நிதியத்தை நாடியிருந்தால் இந்த பிரச்சனைகள் தோற்றம் பெற்றிருக்காது. யுத்தத்தின் காரணமாக பாரிய நெருக்கடிகள் ஏற்பட்டன. இந்த நெருக்கடிகளிலிருந்து மீள வேண்டிய தேவை காணப்பட்டது. அதற்கமைய 2015ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட வேலை திட்டங்கள் 2020 நிறைவடைந்திருந்தன. அதனை செயற்படுத்துவதற்கு வரி அறவீடு அதிகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் வரிகள் குறைக்கப்பட்டமையால் இந்த வேலை திட்டங்கள் முழுமையாக சரிவடைந்தன. கடனை மீள செலுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டால் நிதி உதவியை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையும் ஏற்படும். அவ்வாறானதொரு நிலைமை ஏற்பட்டால் நாடு வங்குரோத்து நிலையை அடையும். அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு வெளிநாட்டு வங்கிகளுடனேயே கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் நாடு வங்குரோத்தடைந்ததால் வெளிநாட்டு வங்கிகள் இலங்கையுடனான கொடுக்கல் வாங்கல்களை நிறுத்திக் கொள்ளும். இன்னும் கூட இந்நிலைமையே காணப்படுகிறது. எனக்கு அவ்வாறு எவரும் அழைப்பு விடுக்கவில்லை. நான் பிரதமர் பதவியை கோரவும் இல்லை. தேசிய இணக்கப்பாடொன்றை எட்ட வேண்டும் என்பதையே நான் வலியுறுத்துகின்றேன். எதிர்க்கட்சியில் உள்ளவர்கள் எதிர்க்கட்சியிலும் ஆளும் கட்சியிலுள்ளவர்கள் ஆளும் தரப்பிலும் இருந்து தேசிய இணக்கப்பாட்டுடன் செயற்பட வேண்டும். தேசிய இணக்கப்பாட்டுடன் செயற்பட வேண்டும் என்பதாகவே முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக கூட்டமைப்பு ஜனாதிபதி பேச்சுக்களை வரவேற்ற இந்திய வெளியுறவு அமைச்சர் தமிழர்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கு தொடர்ந்தும் ஆதரவு என்றும் உறுதி என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் மற்றும் அந்த செயற்பாடுகளில் ஏற்பட்டிருக்கும் அனைத்து சாதகமான அபிவிருத்திகளையும் வரவேற்பதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் அறிவித்துள்ளார் என்பதாகவே அந்த செய்தியானது காணப்படுகிறது. 2 மாதத்தில் 2,16,470 மில்லியன் ரூபாய் அச்சிடல் முன்னாள் ஆளுநர் கீர்த்தி தென்னக்கோன் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இவரிடம் ஜனவரி 27ஆம் தேதி முதல் மார்ச் 28ஆம் தேதி வரையான 2 மாத காலப்பகுதிக்குள் இலங்கை மத்திய வங்கி 2,16,470 மில்லியன் ரூபாய் அச்சிட்டுள்ளது என முன்னாள் ஆளுநர் கீர்த்தி தென்னக்கோன் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், மத்திய வங்கியின் ஆளுநராக அஜித் நிவாட் கெப்ரால் நியமிக்கப்பட்ட பின்னர் மொத்தமாக 4,43,470 பில்லியன் ரூபாய் நிதி அச்சிடப்பட்டுள்ளது. அதே நேரம் 2022 ஜனவரி 27ஆம் தேதி முதல் மார்ச் 28ஆம் தேதி வரையான 2 மாத காலப்பகுதிக்குள் மத்திய வங்கி 2,16,470 மில்லியன் ரூபாய் அச்சிட்டுள்ளது என்பதாகவே முன்னாள் ஆளுநர் கீர்த்தி தென்னக்கோன் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக, பதவிக்காலம் நிறைவடையும் வரை ஆட்சி மாற்றம் ஏற்படாது, அமைச்சர் எஸ்.எம். சந்திரசேன தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், அதன் பிரதான செய்தியாக அரசின் பக்கமுள்ள பலரை இழுத்து புதிய எதிர்க்கட்சியை உருவாக்க திட்டம், விமல் கமன்பில உள்ளிட்ட குழுவினர் தீவிர முயற்சி, பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி பக்கத்தில் அமரவும் நடவடிக்கை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது.
புதிய எதிர்க்கட்சியொன்றை அமைப்பதற்கு அமைச்சு பதவியிலிருந்து விலக்கப்பட்ட விமல் வீரவன்ச மற்றும் உதய கமன்பில உள்ளிட்ட குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். இதற்கமைய கூடிய விரைவில் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி பக்கத்தில் அமர்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தம்முடன் அரசாங்கத்தில் உள்ள பெரும்பாலான உறுப்பினர்கள் வருவார்கள் என்றும் எதிர்பார்ப்பதாகவும் அதன் பின்னர் அரசாங்கத்தின் பெரும்பான்மை இல்லாமல் போகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த நேரத்தில் ஜனாதிபதி பதவி விலகுவதால் எந்த பலனும் இல்லை. அவர் பதவி விலகினால் பாராளுமன்றத்தில் தானாகவே பசில் ராஜபக்ஷவுக்கு ஜனாதிபதியாக வாய்ப்பு கிடைத்துவிடும் என்றும் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி அரசியல் நிகழ்ச்சியொன்றில் விமல் வீரவன்ச இது தொடர்பில் கூறுகையில், நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலைமைக்கு பசில் ராஜபக்ஷவே காரணமாக இருக்கின்றார். இவர் வேறு நோக்கத்திற்காக வேண்டுமென்றே இதனை செய்கின்றார். இன்னும் கொஞ்ச காலத்தில் நிலைமை சரியாகிவிடும் என்றும் இதனால் கொஞ்ச காலத்திற்கு கட்சியை விட்டு கொடுக்காது வைத்து கொண்டிருக்குமாறும் பொதுஜன பெரமுனவினருக்கு பசில் ராஜபக்ஷ கூறியுள்ளார். இதனை நம்பிக்கொண்டு சிலர் அவருடன் இருக்கின்றனர். எனினும் 69 லட்சம் மக்கள் ஆணையை பெற்றுக் கொடுக்க பங்களித்தவர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் சிந்திக்க வேண்டும். இப்போதும் நாங்கள் அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றும் சிந்திக்கக்கூடாது. இனிவரும் வாரங்களில் எங்களுக்கு எதிராக பல்வேறு முறைப்பாடுகளை மேற்கொள்வர். எனினும் எந்த பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்கவும் நாங்கள் தயாராக உள்ளோம். இவ்வாறாக இந்த நேரத்தில் சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இந்த அரசாங்கத்திலிருந்து வெளியேற வேண்டும். அதன் மூலம் 113 என்ற பெரும்பான்மையை இல்லாமல் செய்ய வேண்டும். அப்போதே நிதி அமைச்சருக்கு தெரியும். அப்போதே அவரின் சண்டித்தனமும் இல்லாமல் போகும். இப்போது எதிர்க்கட்சியினர் ஜனாதிபதியை பதவி விலக வேண்டும் என்று போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அவர் அப்படி பதவி விலகினால் பசிலுக்கு அதிர்ஷ்டம் அடித்தது போன்று ஜனாதிபதி பதவி தானாகவே கிடைத்துவிடும். அவருக்கு பாராளுமன்றத்தில் 113 பெரும்பான்மையை காண்பிக்கவும் முடியுமாகிவிடும். இதற்காகவா எதிர்க்கட்சியினர் போராடுகின்றனர்? இந்த நேரத்தில் நெருக்கடியை அதிகரித்து ஜனாதிபதி பதவி விலகுவார் என்று அவர் எதிர்பார்க்கின்றார். இதன்படி பசிலுக்கு அடுத்த பதவிக்காலம் வரையில் இருக்க முடியுமாக இருக்கும் என்றும் நினைக்கின்றார். இதற்கு இடமளிக்கக்கூடாது. நாங்கள் அரசாங்கத்திலிருந்து விலகினால் எதிர்க்கட்சி பக்கத்திற்கே செல்ல வேண்டும், சேர வேண்டும். அங்கு ஐக்கிய மக்கள் சக்தி, ஜேவிபி, தமிழ் கூட்டமைப்பு என்று பல்வேறு கட்சிகள் உள்ளன. அதேபோன்று நாங்கள் அங்கே எங்களுக்குரிய அடையாளங்களுடன் எதிர்க்கட்சியில் இருப்போம். இப்போது நாங்கள் ஆளும் கட்சியில் சுயாதீன எம்பிக்களாகவே இருக்கின்றோம். கூடிய விரைவில் தீர்மானம் எடுப்போம். அதன்போது நாங்கள் மட்டுமன்றி மேலும் பலருடனேயே செல்வோம் என்பதாகவும் அவர் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. பிரதமர் பதவியில் மாற்றமில்லை, அடுத்த தேர்தல்களிலும் வெல்வோம் என்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்த கருத்தானது இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக அது காணப்படுகின்றது. நாட்டின் புதிய பிரதமராக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க நியமிக்கப்பட உள்ளதாக வெளியான தகவல்களை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மறுத்துள்ளார். எனது பதவிக்காலம் முடியும் வரை இலங்கையின் பிரதமராக தொடர்ந்தும் பணியாற்றுவேன் என்பதாகவும் அவர் கூறியுள்ளதாகவே அந்த செய்தியானது காணப்படுகின்றது. பசிலை நீக்க புதிய திட்டம், தனிநபர் பிரேரணைக்கு கமன்பில முஸ்தீபு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. 450 ரூபாய் வரை டாலர் செல்லும் என்பதாகவே ஓர் செய்தியானது காணப்படுகின்றது. வீதிகளில் திடீரென தீப்பிடிக்கும் வாகனங்கள், அச்சமடையும் மக்கள் என்பதாகவே ஓர் செய்தியானது காணப்படுகின்றது. திடீரென வாகனங்கள் தீப்பிடிக்கும் சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருவதை அவதானிக்க முடிகின்றது. அந்த வகையில் நேற்றைய தினம் கொழும்பு சேதவத்தை பகுதியில் முச்சக்கர வண்டியொன்றும் வாதுவை பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளன. சேதவத்தை பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டி திடீரென தீப்பிடித்து எரிந்த நிலையில் அந்த இடத்திலிருந்த வீதி போக்குவரத்து போலீசாரும் பொதுமக்களும் இணைந்து தீயை அணைத்துள்ளனர். இதேவேளை வாதுவை மொரந்துடுவ வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் திடீரென எரிந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 20ஆம் திகதி பண்டாரவளை வெளிமட வீதியில் முச்சக்கர வண்டி ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்திருந்தது. அதேபோன்று கடந்த வாரத்தில் தெமட்டகொட மேம்பாலத்தில் பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் கார் ஒன்று தீப்பிடித்ததுடன் அதன் பின்னர் மேலும் சில இடங்களில் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் தீப்பிடித்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. திடீரென வாகனங்கள் தீப்பிடிக்கும் சம்பவங்கள்
அதிகரித்துள்ளமை மக்கள் மத்தியில் அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. எரிபொருளில் ஏதேனும் பிரச்சனைகள் உள்ளனவா என்ற சந்தேகங்களை மக்கள் எழுப்புகின்றனர். ஏற்கனவே சமையல் எரிவாயுவில் கலவை காரணமாக அடுப்புகள் வெடித்து சிதறிய சம்பவங்களும் தீ விபத்துகளும் பதிவாகியிருந்தன. இதே போன்ற நிலைமையை வாகனங்களுக்கும் ஏற்படுமா என்ற அச்சநிலை மக்களிடையே ஏற்பட்டுள்ளது என்பதாகவே அந்த செய்தியானதும் காணப்படுகின்றது. யாழில் இந்தியாவிற்கு கிடைத்த பெரும் வெற்றி முதலில் சீனாவிடமிருந்து இப்போது இந்தியாவிடம் என்பதாகவே ஓர் செய்தியும் காணப்படுகிறது. தமிழ் தேசிய கட்சிகளின் எம்பிக்கள் இந்தியா செல்வர் என்பதாக கேள்விக்குறியுடன் ஓர் செய்தியானது காணப்படுகின்றது. தமிழ் தேசிய கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் அளவில் இந்தியா செல்லக்கூடும் என ராஜதந்திர வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகின்றது. தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இந்தியாவின் தலையீட்டை கோரி தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தன. இந்த கடிதம் உட்பட அரசியல் தீர்வு திட்டம் சம்பந்தமாக கலந்துரையாடவே தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் புதுடில்லி செல்ல உள்ளனர் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. ஹர்ஷவை சந்தித்த அமைச்சர் ஜெய்சங்கர் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் 1990 சுபசிரிய ஸ்தாபகர் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா ஆகியோருக்கு இடையில் நேற்று பிற்பகல் ராஜகிரியவில் உள்ள 1990 தலைமையகத்தில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது இந்தியாவின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்ட 1990 நோயாளர் காவு வண்டியின் தற்போதைய நிலை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். எதிர்காலத்தில் இலங்கைக்கு தமது ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்த அமைச்சர் ஜெய்சங்கர் 1990 சுபசெரியவை இலங்கையில் ஆரம்பிப்பதற்கு கலாநிதி ஹர்ஷடி சில்வா மேற்கொண்ட அர்ப்பணிப்புக்காக விசேட நன்றியையும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளை உட்பட மேலும் பலர் கலந்து கொண்டனர் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. ஈதோகாவின் புதிய தலைவர் யார் என்பதாக கேள்விக்குறியுடன் ஓர் செய்தியானது காணப்படுகிறது. எரிபொருள் எரிவாயு விலைகள் அதிகரிக்காது அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. புத்தாண்டின் பின்னர் பாராளுமன்றத்தில் பெரிய மாற்றம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. 2 மாதங்களுக்கு தலா 5000 ரூபாய் 31 லட்சம் குடும்பங்களுக்கு கிடைக்கும் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தை இந்தியாவுக்கு வழங்க திட்டம் ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி அசோக அபேசிங்க தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவமாயின் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு கொழும்பு பட்ஜெட் வீதியில் ஒரு வீட்டினை வழங்க அமைச்சரவையினால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்திற்கு இடைக்கால தடையுத்தரவை வழங்கி உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது என்பதாக ஒரு செய்தியானது காணப்படுகிறது. அடுத்து டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இன்று முதல் தினமும் 10 மணித்தியாலங்களுக்கு மின்வெட்டு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதாகவே டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியானது காணப்படுகின்றது. அண்மை காலமாக இலங்கையில் மின்வெட்டு அதிகரித்து வரும் நிலையில் தற்போது இன்று முதல் நாளொன்றுக்கு 10 மணித்தியாலங்களுக்கு மின்வெட்டு அமுலாகும் என்பதாகவே அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இவ்வாறு போகும் பட்சத்தில் எதிர்காலத்தில் அந்த மணித்தியாலங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் நிலவுவதாகவே அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. அடுத்து மலையக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் தோட்ட தொழிலாளர்களுக்கும் 5000 ரூபாய் நிவாரணம் வேண்டும் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் திகாம்பரம் எம்பி தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியானது காணப்படுகிறது. குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு அரசாங்கம் 5000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க உள்ள நிலையில் அதில் தோட்ட தொழிலாளர்களும் உள்வாங்கப்பட வேண்டும் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் என்பதாகவே அந்த செய்தியானது காணப்படுகிறது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள இந்திய செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் ஆபத்தான கொரோனா பாதிப்பு மிகுந்த நாடுகளின் பட்டியலிலிருந்து இந்தியா நீக்கம் அமெரிக்கா வெளியிட்ட அறிவிப்பு என்பதாக ஓர் செய்தியானது காணப்படுகிறது. கொரோனாவினால் அதிக பாதிப்புள்ள நாடுகளின் பட்டியலிலிருந்து இந்தியாவை நீக்கியுள்ள அமெரிக்கா இந்தியா பயணத்திற்கான புதிய வழிகாட்டு முறைகளை வெளியிட்டது. இந்தியாவில் கோவிட் தொற்று பரவல் எண்ணிக்கை குறைந்ததை அடுத்து இந்தியாவிற்கான பயண மதிப்பீட்டினை
மூன்றாவது நிலையிலிருந்து முதலாவது நிலைக்கு மாற்றம் செய்து அமெரிக்கா அறிவித்தது என்பதாகவே அந்த செய்தியானது காணப்படுகின்றது. தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு கடல் அட்டைகளை கடத்த முயன்ற மூவர் அதிரடியாக கைது என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா, இந்திய அரசின் அதிரடி அறிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து உலக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், ரஷ்ய உக்ரைனிய பிரதிநிதிகளுக்கு இடையில் நேரடி பேச்சுவார்த்தைகள் துருக்கியில் ஆரம்பம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக உக்ரைனிய ஜனாதிபதி டென்மார்க் பாராளுமன்றத்தில் உரை என்பதாக ஓர் செய்தியும், ரஷ்ய உக்ரைன் பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்ற ரஷ்ய கோடீஸ்வரர் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. வடகொரிய சித்தாந்தத்தை ஊக்குவிக்க கட்சி அதிகாரிகளுக்கு பயிற்சி பட்டறை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், முதலில் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக, நாட்டில் பொருளாதார நெருக்கடி தொடர்ந்தும் நீடித்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலேயே பொருளாதார நெருக்கடியை தீர்க்க அரசாங்கம் என்ன அணுகுமுறையை எடுக்கப் போகிறது என்பதாகவே இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகின்றது. நாட்டில் பொருளாதார நெருக்கடி தொடர்ந்தும் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. டாலர் பற்றாக்குறை காரணமாக அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, எரிபொருள் பற்றாக்குறை, எரிவாயு தட்டுப்பாடு, மின்சார துண்டிப்பு உள்ளிட்ட பல நெருக்கடிகளினால் மக்கள் திண்டாடி கொண்டிருக்கின்றனர். எரிபொருட்களின் விலைகள் வானளாவிய உயரத்துக்கு அதிகரித்திருக்கின்றன. நாட்டில் போக்குவரத்து சேவை மற்றும் போக்குவரத்து தொழில்களில் ஈடுபட்டிருக்கின்ற சகல தரப்பினரும் எரிபொருள் விலை உயர்வினால் கடுமையான சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளனர். ரயில் கட்டணங்கள், முச்சக்கர வண்டி கட்டணங்கள், போக்குவரத்து கட்டணங்கள் என சகல துறைகளிலும் அதிகரிப்புகளை காணப்படுகின்றன. இவை காரணமாக மக்கள் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றனர். பொருளாதார ரீதியில் தமது குடும்பத்தை கொண்டு நடத்த முடியாத துரதிர்ஷ்டவசமான நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விரைவாக அரசாங்கம் சர்வதேச தரப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தி டாலர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அதாவது, ஒரு நீண்டகால திட்டத்தின் அடிப்படையில் டாலர் கடன்களை பெற்றுக்கொண்டு தற்போது இந்த உடனடி பிரச்சினைக்கு தீர்வு காண்பதுடன் டாலர் உள்வருகையை அதிகரிப்பதுடன் தற்போது இந்த டாலர் பற்றாக்குறைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாகவே இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகிறது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக, பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் என்ற வலியுறுத்தல்கள் அதிகரிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. அரசாங்கம் அண்மையில் பயங்கரவாத தடை சட்டத்தை திருத்தும் சட்டமூலத்தை நிறைவேற்றியிருந்தது. ஆனால் ஐநா நிபுணர்கள், மனித உரிமை குழுக்கள் மற்றும் தமிழ் முஸ்லிம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் உட்பட எதிர்க்கட்சிகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் மிக மோசமான சில ஏற்பாடுகளை அப்படியே விட்டுவிட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியிருப்பதுடன் மறுசீரமைப்புக்கான இதய சுத்தி குறித்தும் அரசாங்கத்தின் உண்மையான அர்ப்பணிப்பு குறித்தும் கேள்வி எழுப்பியிருப்பதை காணப்படுகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குவதே தேவையானதாகும், வெறும் ஒப்பனைக்கான மாற்றங்கள் அல்ல என்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர் அனுர திசாநாயக்க பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இலங்கை அரசாங்கம் பாராளுமன்றத்தின் ஊடாக ஒப்பனையான திருத்தங்களை அவசரப்படுத்துவதன் மூலம் மோசமான பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் துஷ்பிரயோகங்களை முடிவுக்கு கொண்டு வரும் சர்வதேச அழுத்தத்தை முறியடிக்க முயற்சித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை நிபுணர்கள், ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் என்பன திருத்தங்கள் சட்டத்தின் மிகவும் தவறான ஏற்பாடுகளை நிவர்த்தி செய்யவில்லை என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளன என்பதாகவே இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலிச்சித்திரம் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், அரசாங்கத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள குளறுபடிகளுக்கு முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை பிரதமர் பதவியில் அமர்த்தினால் பிரச்சனைகள் சரியாகும் என்பதாக சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பிரதமர் பதவி தனக்கு தேவையில்லை என்று முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பது போலவும், நேற்றைய தினம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தான் ஆட்சியில் இருக்கும் வரை தானே பிரதமராகவும் இருப்பார் என்பது கூறியது போலவும் அது அதனுடன் தொடர்புபட்ட செய்தியாகவே இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலி சித்திரமானது காணப்படுகின்றது. பிரதமர் பதவி இல்லை என்பதாக அவர் தெரிவிப்பது போலவுமே அந்த கேலி சித்திரமானது அமைந்திருக்கின்றது.
இவைதான் இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. மீண்டும் இன்றைய நாளேடுகளின் பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.